Welcome back to Al Jazeera's Head to Head. My guest tonight is Ranil Wickremesinghe, former Prime Minister, former President of Sri Lanka. Ranil Wickremesinghe, thank you so much for being here tonight. We talked in part one about your presidency. We talked about the Easter Sunday attacks. Sri Lanka's brutal civil war lasted 26 years. It claimed the lives. வணக்கம். இந்த இரண்டாவது வீடியோவுடன் எங்களுடைய தமிழ் மக்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. உண்மையாகவே முதலாவது வீடியோவை நான் தமிழாக்கம் செய்து உங்களுக்கு பகிர்ந்ததன் பின்னர் எக்கச்சக்கமான கொமெண்ட்ஸ் வந்திருந்தது. திருப்பி ரெண்டாவது பார்ட் 2வையும் எங்களுக்காக தமிழாக்கம் செய்து தாருங்கள் என்று. அதற்காக அந்த ரெண்டாவது தமிழாக்கத்தை நான் உங்களுக்காக பதிவிடுகிறேன். ரணில் விக்ரமசிங்க அவர்களை வரவேற்ற எங்களுடைய ஹாசன் அவர்கள் அவர் முதலாவது பகுதியிலே என்ன கதைத்தோம் என்பதை பற்றி சொல்லியிருக்கிறார். அதாவது அவருடைய ஜனாதிபதி முறைமை, மற்றது அவர் 2022 ஆண்டு ஜனாதிபதி பதவியை எடுத்துக்கொண்ட விடயங்கள் சம்பந்தமாக கதைத்திருக்கிறோம் என்று சொல்றார். அதே நேரம் இவர் இப்போது இந்த இரண்டாவது பகுதி தமிழ் மக்களுக்கானது. அதாவது முதலாவது பகுதி நாங்கள் சொன்ன போனால் கிறிஸ்தவ மதம் பேசுகின்ற மக்களுக்கானது, அல்லது 2022 ஆண்டு சிங்கள மக்கள் செய்த அந்த ஆர்ப்பாட்டத்தை பற்றியது. இப்ப இந்த இரண்டாவது பகுதி தமிழ் மக்களுடைய முள்ளிவாய்க்கால் படுகொலை தொடர்பானது. அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு தெரியும், இலங்கை நாட்டிலே கிட்டத்தட்ட 25 வருடங்கள் நடந்த போரிலே எக்கச்சக்கமான மக்கள் முக்கியமாக முள்ளிவாய்க்கால் பகுதியிலே கொத்து கொத்தாக இனவழிப்பு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த இன்டர்வியூவை ஆரம்பிக்கிறார். Of an estimated 100,000 people or more. You yourself tried to broker a ceasefire with the LTTE, also known as the Tamil Tigers, in 2002. But last year when you were president, the UN said, to date, the government has rarely even acknowledged the serious violations that occurred in the conflict or provided victims with adequate redress. அப்போது அவர் சொல்றார், உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 1 லட்சம் அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் இறந்த முள்ளிவாய்க்கால் படுகொலை சம்பந்தமானது. அது தவிரவும் கடைசியாக UN ரிப்போர்ட் சொல்லியிருக்கிறது, எங்களுடைய இலங்கை அரசாங்கம் அது சம்பந்தமான பதிலை கூட சொல்லுவதற்கு தயங்குகிறது, அது சம்பந்தமாக எதுவுமே அலட்டிக் கொள்வதில்லை என்று UN ரிப்போர்ட் சொல்லுகிறது என ஹாசன் அவர்கள் இவரை பார்த்து கேட்கிறார். அதுவரை 2026 ஆண்டு நடந்த ஆரம்பித்த போர், ஈழப்போர் 4ஆம் கட்டம் என்று நினைக்கிறேன், அதிலே அந்த சமாதானத்தை உடைத்ததும் இந்த ரணில் தான் என்று சொல்லுகிறார். In the 16 years since the end of the war, you've been Prime Minister 4 times and President once. Can you tell our audience today how you believe justice has been served on your watch for the victim? அப்போதான் சொல்றேன், இந்த இலங்கையிலே 4 வருடம் நீங்கள் பிரதம மந்திரியாகவும் 1 வருடம் நீங்கள் ஜனாதிபதியாகவும் இருந்திருக்கிறீர்கள். இந்த மக்களுடைய நியாயமான கோரிக்கைகள், இவர்களுக்கு நீதி நியாயம் வழங்கப்பட்டுள்ளதா என்பதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்கிறார். The Civil War. No contest. UN has said that. I am not contesting. அப்போது ரணில் அவர்கள் சொல்லுகிறார், நான் இந்த உங்களுடன் போட்டி போட விரும்பவில்லை, நீங்களே சொல்லிவிட்டீர்கள், ஆகவே நான் இது உங்களிடம் இதை பற்றி கதைக்கவோ இது சம்பந்தமாக போட்டி போடவோ விரும்பவில்லை என்று சொல்லுகிறார். அடுத்து தொடர்ந்து வரப்போகின்ற வாக்குவாதங்கள், அவர்கள் கேள்வியை கேட்க போறார், இவர் நான் போட்டி இல்லை என்று சொல்ல போறார். Next question, please. அடுத்த கேள்வியை சொல்லுங்கள். My question was, how has justice been served on your watch for the victims? I said no contest. அப்போது இவர் ஹாசன் திரும்பவும் கேட்கிறார், அப்படியானால் அந்த மக்களுக்குரிய நியாயம் எப்படி வழங்கப்பட்டது என்று சொல்லுங்கள் என்று. ரணிலுடைய முகத்தை பாருங்கள், நோ கண்டெஸ்ட், நான் இதை பற்றி போட்டியிட விரும்பவில்லை அல்லது கதைத்து விவாதிட விரும்பவில்லை என்று பேசாமல் இருக்கிறார். மூக்குடைப்பட்ட தருணம். If I go to answer, you will shout on me. So I said, all right, guilty as charged, no contest or whatever it is, get to the next question. அப்போது அவர் ரணில் சொல்லுகிறார், நான் கதைக்க விரும்பினால் நீங்கள் என்னை கதைக்க விட போவதில்லை, நீங்களே கேள்விக்குரிய பதில் எல்லாத்தையும் சொல்லிக் கொள்கிறீர்கள், ஆகவே நான் குற்றத்தை ஒப்புக்கொள்ளுறேன், கில்ட்டி ஹேஸ் சார்ஜ், நான் குற்றத்தை ஒப்புக்கொள்ளுறேன், அப்படியே அடுத்த கேள்விக்கு போங்கள் என்று சொல்லுகிறார். அப்போது மெஹடி ஹாசன் அவர்கள் மிகவும் கோபமாக இருக்கிறார். So you believe the victims of the civil war have been... I don't believe anything. You are not giving me a chance to speak, so I am not saying anything. I said no content. அப்போது ஹாசன் அவர்கள் கேட்கிறார், நீங்கள் நம்புகிறீர்களா மக்களுக்குரிய அநியாயங்கள் நடந்திருக்கிறது என்று? நான் ஒன்றை பற்றியே நம்பவில்லை, நான் சொல்லிவிட்டேனே, நான் உங்களுடன் வாதிட வரவில்லை என்று. ஆகவே அடுத்த கேள்வியை கேளுங்க என்று கேட்கிறார். The next question, please. It's a little bit childish for a former president of the country to not be able to answer the question. I am saying no content. அப்போது இவர் கேட்கிறார், குழந்தைத்தனமாக, மெஹடி ஹாசன் சொல்கிறார், குழந்தைத்தனமாக இல்லையா ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி இவ்வாறான பதில் ஒன்றை சொல்லுவதற்கு சொல்ல அவர் சொல்றார், இல்லை, போட்டி இல்லை, நான் உங்களுடன் வாதிட விரும்பவில்லை என்று சொல்லுகிறார். If I am childish, Gandhi was also childish. I am only doing what Gandhi did.
Gandhi didn't answer interview questions. He didn't answer. He didn't even British courts. He didn't. You don't know history. What can I do? அப்போது ரணில் சொல்லுகிறார், நான் ஆன்சர் பண்ண விரும்பவில்லை, அவ்வளவுதான். அப்படி என்ற நான் குழந்தைத்தனமானவன் என்றால் காந்தி கூட குழந்தைத்தனமானவர் தான் என்று சொல்ல வர அங்காலே மெஹதி ஹாசன் கேட்கிறார், அப்ப காந்தி ஒரு நாளுமே இன்டர்வியூக்கு கொஸ்டின்ஸ்களுக்கு கேள்விகளுக்கு பதில் சொன்னதில்லையா என்று கேட்க இவர் சொல்லுகிறார், பாருங்கள், நீங்க உங்களோட நான் கதைக்க முடியாது, நீங்களே கதைக்கிறீர்கள் என்று சண்டை பிடிக்கிறார். We are a non-violent nation. We are from the Himalayas. You're a non-violent nation. I'm a non-violent. அப்போது ரணில் சொல்லுகிறார், நாங்கள் இலங்கை என்பது ஒரு வன்முறையை காட்டாத ஒரு தேசிய இனம் என்று சொல்லுகிறார் சிங்களவர்களை. அப்போது அவர் மறுபடியும் மெஹதி ஹாசன் கேட்கிறார், நீங்கள் ஒரு வன்முறை இல்லாத இனமா என்று. I'm literally asking about a civil war that lasted 26 years and killed over 100,000 people. No contest again. அப்போது மதியாசன் சொல்லுகிறார், ஒரு இலங்கையிலே கிட்டத்தட்ட 26 வருடங்கள் ஒரு சிவில் போர், உள்நாட்டு போர் நடந்திருக்கிறது. அதிலே 100,000 ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்க சொல்லுகிறீர்கள் நீங்கள் ஒரு வன்முறையை காட்டாத ஒரு நாடு என்று சொல்ல பொதுமக்கள் சிரிக்கிறார்கள். Civil war for 20 years. What was a civil war? It wasn't a civil war. அப்போது ரணில் சொல்லுகிறார், இலங்கை உள்நாட்டு யுத்தம் நடக்கவில்லை, அதில் ஒரு உள்நாட்டு யுத்தங்களும் 26 வருடங்கள் நடக்கவில்லை என்ற மெஹதி ஹாசனுக்கு கோபம் வந்துவிட்டது. தேர் வாஸ் நோ சிவில் வார். அப்ப அங்கே ஒரு உள்நாட்டு போர் நடக்கவே இல்லையா என்று கடும் கோபத்துடன் முகத்தை கோபமா வைத்துக் கொண்டு கேட்கிறார். If we speak without interrupting, then I will say what If you can answer the question, yes. I'm not. This is not a platform for you to give political. Okay, I said no contest. You said I'm making political speeches. I'm a politician. So no contest to get on to the next one. Okay, let's try this. அப்போது இவர் சொல்லுகிறார், எங்களுடைய ரணில் அவர்கள், நான் உங்களுடன் போட்டியிட விரும்பவில்லை, நீங்கள் என்னை கதைக்க விடுவதில்லை, ஆகவே நான் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன், அடுத்த கேள்வியை கேளுங்கள் ஒன்று. அப்போது அவர் மெஹதி ஹாசன் கோபமா பேசுகிறார், உங்களுக்கு வெக்கமா இல்லையா என்று. So on your watch, there was an office of missing persons that you set up. Your office investigated 6,000 cases of disappearances. Can you tell us how many people were found by that? அப்போது மெஹதி ஹாசன் கேட்கிறார், உங்களால் உருவாக்கப்பட்ட காணாமல் போன உறவுகளை தேடிய அந்த அலுவலகத்திலே 60,000 60,000 தான் எனக்கு கேட்டது, 6,000 தெரியவில்லை, 60,000 பொதுமக்களை காணவில்லை என்று முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே எவ்வளவு பேரை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் என்று கேட்கிறார் மெஹதி ஹாசன் கேட்கிறார். Contest again. If I say anything, it's a political speech. அப்போது முதலும் அவர் சொன்னார், நான் ஒரு அரசியல்வாதி என்றீர்கள், அரசியல் கதைக்கிறீர்கள், ஆகவே மறுபடியும் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது, நோ கண்டெஸ்ட் என்று சொல்லுகிறார். Just ask you how many people were found. I will. 6,000 disappearances. This is a joke to you. The number who have disappeared, according to Francis, was far more. We are trying to. I'm going to see 60,000. I'm saying 6,000 because I knew you were. ஆரைட். அப்போது அவர் சொல்லுகிறார், 6,000 பொதுமக்கள் காணவில்லை என்று முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு ஒரு ஜோக்காக இருக்கிறதான்னு கேட்கிறார் மெஹதி ஹாசன் அவர்கள். அவர் ஒரு சிறந்த ஊடகவியாளர். அப்ப இவர் யா யூ என்று எல்லாம் இழுத்து கொண்டு இருக்கிறார் ரணில். அவருக்கு பதில் வரவில்லை. அதன் பிறகு இன்னொருவருடைய ரிப்போர்ட்டை பற்றி சொல்லி அவர் 60,000 என்று சொன்னார் என்று பெயரை சொல்ல மெஹதி ஹாசன் கேட்கிறார், நான் 60,000 பற்றி கதைக்கவில்லை, 6,000 பற்றி கதைக்கிறேன், உங்களுடைய காணாமல் போனவர்களுடைய அலுவலகத்தினுடைய ரிப்போர்ட்டை பற்றி கதைக்கிறேன் என்று சொல்லுகிறார். Of 14,000 names that had come. So we are trying to do that again, split them into 2 lots. Those who are involved in the Mullawaikal incident and those who are outside. Because not only the war there, we were talking about the disappearance in the south and others. அப்போது சொல்றார், அங்கே 14,000 பெயர்கள் எங்களுக்கு கிடைத்திருந்தது. நாங்கள் அந்த பெயர்களை 2 பிரித்திருந்தோம், 2 பகுதிகளாக பிரித்திருந்தோம். ஒன்று முள்ளிவாய்க்காலிலே காணாமல் போனவர்கள், மற்றது முள்ளிவாய்க்கால் சம்பந்தம் இல்லாத மற்ற இடங்களிலே காணாமல் போனவர்கள். உங்களுக்கு தெரியுமா, தெற்கு பக்கங்கள் கூட பொதுமக்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்று கதையை மாற்ற முற்படுகிறார். Once you identify the Mullawaikal, that's a big problem here. Then are there other numbers? Because 40,000 was not the big number that came. The disappearances, many of them, we are still going on. How many were found by your office? அப்போது ரணில் சொல்லுகிறார், 40,000 என்றது மற்ற இடங்களோட ஒப்பிட்டு பார்க்கல ஒரு பெரிய நம்பர் இல்லை, பெரிய எண்ணிக்கை இல்லை, அதை நாங்கள் இப்பவும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறோம் என்று ரணில் சொல்லுகிறார். அப்போது மெஹதி ஹாசன் அவர்கள் கேட்கிறார், எவ்வளவு நீங்கள் திருப்பி கண்டுபிடித்தீர்கள் என்று கோபமாக கேட்கிறார். Why is it such a hard question for you to answer? 6,000? அப்போது அவர் கேட்கிறார் மெஹதி ஹாசன் அவர்கள், இது அவ்வளவு பெரிய கஷ்டமான கேள்வியா உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு கேட்கிறார். அப்ப இவர் என்ன என்று கேட்கிறார்.
Disappearance were investigated. How many people were found? 14,000, of which they are still going on. 60. அப்போது மைதியாசன் அவர்கள் கேட்கிறார், எவ்வளவு காணாமல் போனவர்களில் எவ்வளவு பேர்களை நீங்கள் கண்டுபிடித்திருக்கிறீர்கள் என்று. அதுக்கு ரணில் அவர்கள் சொல்லுகிறார் 14,000 14,000 என்று சொல்லுகிறார். ஆனால் அவர்களை நாங்கள் இப்போதும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். 16 people were found. Isn't that an embarrassing number? On your watch, only 16 people. 16.3%. Sorry, that. அப்போது மெய்தியாசன் அவர்கள் இருக்கிறார், 16,000 பேர் காணவில்லை என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் 16 பேரை கண்டுபிடித்திருக்கிறார்கள். 160 அல்லது 16 பேரை கண்டுபிடித்திருக்க சொல்றீர்கள். 3%. அதே பாராளுமன்ற எனது உரை போன்றே இங்கேயும் வீதங்கள் கதைக்கப்படுகிறது. 3% தான் நீங்கள் கண்டுபிடித்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறீர்கள். கேவலமாக இல்லையா என்று பேசுகிறார் மெய்தியாசன். That was done through different groups. Large number are missing. We had a ethnic conflict in the country. Is something which has struck all of us. There are large number of you here because you couldn't live in the north. So let us look at how we are going to solve it. Not only the question of missing persons, but what has happened. It is not a simple civil war as such. She will of course disagree, but. அப்போது அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய எண்ணிக்கையான மக்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். முக்கியமாக வடக்கு கிழக்கிலே உங்களால் வாழ முடியாமல் போயிருந்தது. லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். அதிலே பெரும்பாலானவர்கள் எனக்கு முன்னால் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் என்றால் இவர் லண்டனில் இருப்பதால் எனக்கு முன்னால் இங்கே இருக்கிறீர்கள். நீங்கள் நினைப்பது போன்ற ஒரு சிவில் போர் அல்ல, இது ஒரு இனப்பிரச்சனை, 2 இனங்களுக்கு இடையேயான பிரச்சனை. இது இனப்பிரச்சனை என்று சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் இது சம்பந்தமான பதில்களை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி சமாளிக்கிறார். ஆனால் அதே நேரம் இந்த சம்பந்தப்பட்ட இந்த பெண்மணி அவர் அந்த ஸ்டில் பி கவுண்டிங் என்ற புத்தகத்தை, அதாவது இப்போதும் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்ற முள்ளிவாய்க்கால் மரண கொலை சம்பந்தமான புத்தகத்தை எழுதிய இந்த அம்மணியை காட்டி கூட சொல்லுகிறார், நீங்கள் நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று எனக்கு தெரியும் என்று தொடர்ந்து கதைத்துக் கொண்டே போகிறார் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். If you are not allowing me what to say and how that we could bring it around. Has justice been served to the victims of the civil war? Been served to any other community. அப்போது ரணில் அவர்கள் சொல்லுகிறார், நீங்கள் என்னை கதைக்கு அனுமதிக்க விடாவிட்டால், என்ன நடந்தது என்று சொல்ல விடாவிட்டால் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது என்று. அப்போது மெய்தியாசன் கேட்கிறார், என்ன விளையாடுகிறீர்களா? அந்த மக்களுக்குரிய நியாயம் கிடைக்க பெற்றதா இல்லையா, அதை சொல்லுங்கள் என்று கேட்கிறார். It is. Okay. Why was justice not served on your watch? Okay, I have answered your question that justice has not been served. The question. But after that, you say what? Okay. Why did you reappoint last year as your chief of defense staff a man named General Shavendra Silva, who the U.S. government blacklisted for gross violations of human rights, namely extrajudicial killings? How can there be truth, reconciliation? அப்போது மெய்தியாசன் அவர்கள் கேட்கிறார், உங்களுக்கே தெரியும், கடந்த உங்களுடைய அரசாங்க காலத்திலே நீங்கள் சவேந்திர சில்வா எனப்படுகின்ற அமெரிக்காவினுடைய அரசாங்கத்தினால் ஒரு கருப்பு பட்டியலிடப்பட்ட பிளாக்லிஸ்டட் பண்ணப்பட்ட சவேந்திர சில்வா அவர்களை நீங்கள் உங்களுடைய பதவியிலே மீண்டும் இணைத்திருக்கிறீர்கள். இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை இது எவ்வாறு ஏற்படுத்தப்படும் என்று மெய்தியாசன் அவர்கள் மிக தரமான கேள்வி ஒன்றை கேட்கிறார். Unity, which is a commission you started when you're keeping on board generals accused of gross human rights violations in that conflict. அப்போ இவர் சொல்றார், நீதிக்கு அப்புறப்படுத்தப்பட்ட கொலைகளை செய்த ஜெனரல் சர்வேந்திர சில்வா போன்ற கொலையாளிகளை நீங்கள் உங்களுடைய அரசாங்கத்தில் இணைத்துக் கொண்ட போது இவ்வாறான மக்களுக்கு நீதி நியாயம் கிடைக்கும் என்று கேட்கிறீர்கள் என்று மெஹதிஹாசன் மிகவும் அழகாக கேட்கிறார். General Shavendra Silva was there. He said he's willing to stand any inquiry. In our ones, we had not found anything. The Americans, though they blacklisted him, can't say what it is about. He served in UN and part of the office. As far as I was concerned, it's a practice not to replace military commanders during election. அப்போது இவர் என்ன சொல்லுகிறார் என்றால், யூஎன்னில் கூட சவேந்திர சில்வா வேலை செய்திருக்கிறார். அமெரிக்கா அரசாங்கம் அவரை பிளாக்லிஸ்ட் பண்ணினால் கூட அதுக்குரிய காரணத்தை எங்களுக்கு சொல்லாமல் தான் இருந்திருக்கிறது. ஆகவே எங்களுடைய அரசாங்கத்திலே ஒரு பழக்கம் இருக்கிறது, அரசியலிலே நாங்கள் வென்றா பிறகு எங்களுடைய படை அதிகாரிகளை மாற்றம் செய்வதில்லை. ஆகவே தான் அவரை தாங்கள் மாற்றம் செய்யவில்லை என்று சொல்லுகிறார். I didn't want to go and change it, but when I took over, I checked on it. And I was satisfied that General Silva was not involved in it. It's the US that has done it. US and the UN High Commissioner for Human Rights, Michelle Bachelet, and the EU.
அப்போது இவர் சொல்லுகிறார், நான் எங்களுடைய அரசாங்கத்தை மீண்டும் எடுத்துக்கொண்ட போது நான் அவற்றை மறுபடியுமாக சோதித்து பார்த்தேன். ஜெனரல் சவேந்திர டி சில்வா எந்த குற்றத்தையும் செய்யவில்லை. அதனால் நான் அதை பற்றி பெரிதாக அலட்டிக்கவில்லை. ஆனால் உண்மையாகவே அதிலே கூட கரிசனை எடுத்தது யுஎஸ் அமெரிக்க அரசாங்கம் தான். அது தவிர என்று சொல்லும் போது அவர் மெஹதிஹாசன் கேட்கிறார், யுஎஸ் அண்ட் அதை விட யுஎஸ் அதாவது அமெரிக்க அரசாங்கம், அதை விட யுனைடெட் நேஷன் ஹை கமிஷன் ஃபார் த ஹியூமன் ரைட்ஸ், அதாவது யுனைடெட் நேஷன் ஹை கமிஷன் யூஎன் ரைட் அவர்கள் கூட உங்களோடு கதைத்திருந்தார். அது சம்பந்தமாக கரிசனை எடுத்தார்கள். அப்போ உங்களுக்கு யூஎன்னும் யூஎஸும், அதாவது அமெரிக்காவும் யுனைடெட் நேஷன்ஸ் ஹை கமிஷன் எனப்படுகின்ற ஐக்கிய நாடுகளின் ஹை கமிஷன், அதாவது மேலதிக ஹை கமிஷன் என்று சொல்வார்கள், அவருடைய தமிழ் தெரியவில்லை, அவர்கள் சேர்ந்து எடுத்த முடிவு பிழை என்று சொல்லுகிற ஆண்டு மெஹதிஹாசன் கேட்கிறார். The European Union. Yes, but there is no European there are no Union, charges. Mandela. He is willing. In fact, he is one of those who want the Truth and Reconciliation Commission to come into being. So you set up this Truth and Reconciliation Commission, and last year when you were president, you got an open letter from victims of the Civil War, journalists, activists in the North and the East. And they said there's no point to this commission when they're still being subjected to, quote, surveillance, intimidation and harassment by security agencies and land grab. Why were your security... அப்போது இவர் ரணில் அவர்கள் சொல்லுகிறார், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அது சம்பந்தமாக ஆராய்ந்து பார்த்துவிட்டு மக்களுடைய இன ஒற்றுமைகளையும் காணாமல் போனவர்களை தேடுவதற்கான அலுவலகத்தையும் அமைத்தேன் என்று சொல்லிக் கொண்டும் போது அவர் மறுபடியும் சொல்கிறார், மெஹதிஹாசன் இங்கே பாருங்கள் என்று சொல்லி ஒன்றை வாசிக்கிறார். அதிலே அவர் சொல்லுகிறார், அதிலே வடக்கு கிழக்கிலிருந்து தாராளமாக உங்களுக்கு முறைப்பாடுகள், காணாமல் போனவர்களாக்கப்பட்டவர்கள் தாய் தந்தை பிள்ளைகள் உங்களுக்கு கடிதங்களை அனுப்பியிருக்கிறார்கள். அது தவிரவும் உங்களுக்கு தாராளமாக முறைப்பாடுகள் வந்திருக்கின்றன. ஆனால் இது சம்பந்தமாக நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதனால் வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற மக்கள் தங்களுக்கு இந்த அரசாங்கத்திலே ஒரு நம்பிக்கை இல்லை என்ற அடிப்படையிலே சொல்லியிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார். Agencies subjecting them to surveillance, harassment and land grabs. There have not been many. There have been some instances we stopped it, but I did not deal with it personally. Why? I kept out. But it's hard to talk about truth and reconciliation if people are still being subjected to human rights abuse. As I told you, அப்போது இவர் சொல்கிறார், யாழ்ப்பாணத்திலிருந்து வடக்கு கிழக்கில் இருந்து எங்களுக்கு முறைப்பாடுகள் வந்தது. நான் அதை தனிப்பட்ட ரீதியில் ஆராய போகவில்லை, 1-2 வந்திருந்தது தான் என்று. அதன்போது மெஹதிஹாசன் கேட்கிறார், வாய், ஏன் உங்களுக்கு மக்களுடைய ஒற்றுமையும் இணக்கப்பாட்டையும் பற்றி கதைப்பதற்கு எந்த விருப்பமும் இல்லையா? ஏன் உங்களுக்கு வடக்கு கிழக்கு மக்களுடைய முறைப்பாடுகள் உங்களுக்கு முறைப்பாடுகள் மாதிரி தெரியவில்லையா என்று கேட்கிறார் மெஹதிஹாசன். some were correct, some were not. But I will not, I am not going to answer any more of these. I feel there are a lot more to be done to get justice for the people of the country, or the Tamils. Okay, let's go to Maduro. அப்போது இவர் சொல்கிறார், அங்கிருந்து பல முறைப்பாடுகள் இருக்கிறது, ஒத்துக்கொள்கிறேன், அவற்றில் எதுவுமே நடைமுறைப்படுத்தவில்லை என்று ரணில் சொல்லுகிறார். அது தவிர நான் நினைக்கிறேன், வடக்கு கிழக்கு மக்களுடைய நீதி நியாயம் கிடைக்கப்பெற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் கன விடயங்களை இங்கே செய்து கொள்ள வேண்டும் என்று கூட சொல்லுகிறார். ஆனால் நான் அங்கே பிரச்சனைகள் இருக்கிறது என்பதையும் மக்களுடைய நியாயம் கிடைக்கவில்லை என்பதையும் ஒத்துக்கொள்கிறேன் என்று கூட சொல்லுகிறார். Rasaratnam, who's a senior politics lecturer at City University, executive director of Pearl, an advocacy group for Tamil human rights in Sri Lanka. As a Tamil Maduri, is it fair to say that the two people that a lot of Tamils in Sri Lanka want to see in a court of law are Mahinda and Gotabaya Rajapaksa, who were respectively president and defense minister for the last most violent years of the civil war? Both of them accused of multiple war crimes. Should they have been put on trial by now, by success? அப்போது மெஹதிஹாசன் கேட்கிறார், உண்மையிலே வடக்கு கிழக்கிலே நடந்த மிகப்பெரிய கொலை நடந்த வருடங்களிலே மஹிந்த ராஜபக்ச மட்டுமல்ல, கோத்தபாய ராஜபக்ச உட்பட 2 பேரும், அது தவிர அவர்களுடைய ஜெனரல்களும் கூட இந்த போர்க்குற்றங்களுக்கு காரணமாக இருந்திருக்கிறார். நீங்கள் சொல்லுங்கள், ஐக்கிய அரபு ராச்சியத்தினுடைய ஒரு அரசியல் பல்கலைக்கழகத்திலே ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிற நீங்கள் சொல்லுங்கள், அவர் ஒரு தமிழர், ஒரு பெண்மணி அவரிடமே கேட்கிறார், இவர்கள் இருவரையுமே சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறதா இல்லையா என்று கேட்கிறார் எங்களுடைய மெஹதிஹாசன். Sri Lankan governments, including Mr. Wickremesinghe's? அதோட சேர்த்து இலங்கை அரசாங்கத்திலே முக்கியமாக கோத்தபாய ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ உட்பட ரணில் ராஜபக்ஷ அல்ல ரணில் விக்ரமசிங்கவையும் சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு வர வேண்டுமா இல்லையா என்று கேட்கிறார்.
Time for justice is long past. Mr. Wickramasinghe's attitude to your question about justice for the victims, the callousness, is just exemplifies the attitude. அப்போது அவ சொல்லுகிறா, நீங்கள் கேட்ட கேள்விகள் நியாயமானவை. எங்களுடைய ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதியினுடைய ஆட்டிடியூட், அவருடைய பழக்கத்தை பாருங்கள். நீங்கள் கேட்ட மக்களுடைய காணாமல் போன மக்கள் பற்றிய நீங்கள் கேட்ட கேள்விகளை, அவருடைய முகபாவனையும் அவருடைய ஆட்டிடியூடும் அவருடைய பதில்களுமே சொல்லுகிறது வடக்கு கிழக்கு மக்களுக்கு இந்த எப்போதுமே நியாயம் கிடைக்கப் போவதில்லை என்பது பற்றி என்று சொல்லுகிறார். Of the Sri Lankan establishment writ large, and how we got to a point of, mass atrocities, right, on that scale. And just to say, of course, Gaza is very much on our minds at the moment, but there are unbearable similarities between what happened on the beaches of Mullivaikkal and what happened in Gaza. அப்போது அவர் சொல்லுகிறார், உண்மையாகவே அதற்குரிய பொறுப்புக்குள்ளர் இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், காசா இப்போது எங்களுடைய எல்லாருடைய முகங்களையும் எங்களுடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. ஆனால் நீங்கள் ஒட்டு பார்த்தால் தெரியும், இப்போது காசாவில் நடக்கின்ற நெருப்புகள் பிளக்கின்ற அதே நிலைமைதான் அந்த முள்ளிவாய்க்கால் பீச்களிலே, கடலோரங்களிலே அந்த காலத்தில் உப்பு காட்டிலே நடந்திருந்தது. இரண்டுக்கும் மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கிறது என்று சொல்லுகிறார். In both cases, you have populations hemmed against the sea, subject to humanitarian siege conditions, incessant aerial bombardment, with atrociously high casualties, medical procedures being done without anesthetic on purpose. The UN estimates that about 40,000 people died in a space of... அப்போது அவர் சொல்லுகிறார், மேலும் முள்ளிவாய்க்காலிலே அன்ற தினம் மக்கள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்டார்கள். கொத்து கொத்தாக பிரிக்கப்பட்டு திட்டமிட்ட இடங்களிலே ஒன்றாக சேர்க்கப்பட்டு அவர்கள் மீது குண்டுமலை பொழியப்பட்டது. அது அந்த நேரங்களிலே மெடிக்கல் சப்ளை ஒன்றுமே இருக்கவில்லை. மக்கள் மயக்க மருந்து இல்லாமல் ஆபரேஷன் செய்ய வேண்டிய நிலைமை ஒன்று இருந்தது. அது தவிரவும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும், UN ரிப்போர்ட் சொல்லுகிறது 40,000 மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று. 5 months. At the end of the war, 1,000 people were dying a day. Many more are unaccounted for. Those crimes occurred because you have a political system of which Mr. Wickramasinghe is a part for the past 70 years that has prioritized ethnocratic politics, pleasing the majority at the expense of good governance, அப்போது அவர் சொல்லுகிறார், மேலும் உங்களுக்கு தெரியும், ரணில் விக்ரமசிங்க உட்பட எங்களுடைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, கோத்தபாய ராஜபக்ச உட்பட அனைவருமே ஒரு திட்டமிட்ட ரீதியிலே ஒரு இன அழிப்பை ஒன்றை 1948 ஆண்டிலிருந்து உருவாக்கி இருக்கிறார்கள். அவற்றுக்கு பதில் கூற வேண்டிய பொறுப்பு ரணில் விக்ரமசிங்க உட்பட, கோத்தபாய உட்பட மஹிந்த ராஜபக்சக்கு இருக்கிறது என்று சொல்லுவாங்க. At the expense of justice, right? At the expense of efficiency. So what happens when you get that? You get escalating hatred against other groups, and you get poor governance leading to economic collapse. Let's bring in Najdev. அப்போது அவர் சொல்லுகிறார், அதே நேரம் ஒரு இனத்துவம் சார்ந்ததான அரசாங்கம் இந்த நாட்டை அழித்துக் கொண்டிருக்க அதே நேரத்திலே ஊழல் மற்றும் மோசடிகள் தொடர்பான இந்த இவருடைய அரசாங்கம் என்று சொல்லி ரணிலை சுட்டுக்காட்டி இவர்களால் தான் 2022 ஆண்டு எங்களுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தது என்று சொல்லுகிறார். Who was a former British MP, served as an envoy for President Wickramasinghe when he was in office. Just respond to what you heard from Maduro there about both the callousness of the approach to the war, but also the lack of accountability for the Rajapaksas. You அப்போது இவர் இன்னொரு தமிழர் தான் இவரிடம் கேட்கிறார், மெடோனாவினுடைய கதைக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல விரும்புகிறீர்கள்? உங்களுக்கே தெரியும் நன்றாக. அவர் 2 விடயங்களை சொல்லியிருந்தார். ஒன்று, மிக மோசமான மக்களுக்கு ஒடுக்குமுறையால் கொத்தாக கொலை செய்யப்பட்ட முள்ளிவாய்க்கால் படுகொலை. அது தவிர எங்களுடைய ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய ஒரு கவனமற்ற அரசாங்கத்தினுடைய செயற்பாடு. இந்த 2ஐயும் பற்றி உங்களுடைய கதை என்ன என்றால், நீங்கள் ரணில் சார்ந்தவர், ரணிலுரிய என்வோயிலே நீங்கள் ஒரு அணியிலே நீங்கள் முக்கியமானவராக இருந்திருக்கிறீர்கள். உங்களுடைய பதிலை சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். Part of the Conservative Party in the UK, you know that David Cameron conservatively has called for international investigation. Watching this interview, there is underlying thread which you need to recognize, and that is that the enforcement of law and order in Sri Lanka is much wanted. President Wickramasinghe's own house, with all his precious books and paintings, were burnt. To this day, not a single person has been arrested. So the question is not what President Wickramasinghe can or cannot do. It is whether that lousy system of justice is viable or it needs to be reformed. Now, that is where we all should focus our attention.
if you want to look at Ranil Wickremesinghe's role in this ethnic war, look at what he did when he was Prime Minister, when he invited the LTT to give up arms and come into the democratic system. And what happened? He broke the LTT in two. One half of the LTT decided to come into the democratic fold. I mean, quite frankly, sitting in the அப்போ இவர் சொல்றார், ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இவ்வளவு காலமே ஜனாதிபதியாக இருந்தபோது பல தடவைகள் இதற்கு நியாயம் பெற்றுக் கொடுப்பதற்காக முயற்சி செய்திருந்தார். அதிலே முக்கியமானது என்னவென்றால், நீங்கள் பார்க்க வேண்டும், 2022 ஆண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய வீடு கூட பல பெறுமதியான புத்தகங்களுடன் எரிக்கப்பட்டது. ஆனால் அதற்காக இன்று வரை யாரையுமே அவர்கள் சிறைப்பிடித்திருக்கவில்லை. அதுதான் இலங்கையினுடைய ஒரு அடிமட்டத்தனமான நீதித்துறை என்று சொல்லி நீதித்துறையை சாடுகிறார். அதே நேரம் இவர் மேலதிகமா என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த எங்களுடைய ஜனாதிபதியினுடைய இதிலே இவருக்கு வாய்ஸ் இருக்கவில்லை. அதாவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களால் எதுவுமே செய்யக்கூடிய நிலைமை இருக்கவில்லை. உங்களுக்கு தெரியும், 2002 ஆண்டு என்று நினைக்கிறேன், 2006 ஆண்டா அல்லது 2006 ஆண்டு, எனக்கு வருடம் சரியாக தெரியவில்லை. அந்த நேரம் எங்களுடைய கருணா அம்மான் பாதியாக உடைந்து இயக்கத்திலிருந்து வெளியாக வந்து ரணிலுடன் இணைந்து கொண்டார். அதற்கூட இவர் சொல்லியிருக்கிறார் என்னவென்றால், ஆயுதம் தூக்கிய புலிகளை அரசியல் நீரோட்டத்துக்கு தான் எடுத்திருக்கிறேன் என்ற அந்த நெறித்தரமான எங்களுடைய தேச துரோகி கருணாவையும் இவர் நல்லவன் என்று காட்டிக்கொள்வதோடு ரணில் தான் அதுக்கு காரணமானவர் என்பதையும் இதோடு ஒப்புக்கொள்கிறார். Parliament, I was outraged that terrorists were now given cars and given seats in Parliament. Mr. Wickremesinghe, you didn't investigate. We just talked about the Rajapaksa for war crimes. Some people say you should be investigated. During the early part of the civil war, the Sri Lankan government faced an uprising, as you know, from the JVP, a leftist group whose current leader is now the president. There was this government commission of inquiry that found that in the late 80s, you were, quote, a main architect of securing a housing complex that was used for the purposes of illegally detaining, torturing and killing individuals linked to the JVP. The government inquiry reported that you, quote, to say the least, knew it was being used for illegal detentions and torture while you were living and working there. You didn't know what was going on there? You weren't involved? அப்போது அவர் கேட்கிறார், உங்களுக்கு தெரியும், சரி, எங்களுடைய முள்ளிவாய்க்கால் பிரச்சனைக்கு அடுத்ததாக நான் உங்களிடம் ஒன்றை கேட்க விரும்புகிறேன். அதுதான் பட்டலாந்து படுகொலை. 1980களிலே ஆயுதமேரா ஏந்தி போராடிய எங்களுடைய ஜேவிபி சகோதரர்களுக்கு எதிராக நீங்கள் ஒரு பில்டிங் காம்ப்ளெக்ஸ் ஒன்றை யாரும் நினைக்கிறாங்களப்பா, பில்டிங் காம்ப்ளெக்ஸ் ஒன்றை நீங்கள் அந்த நேரத்திலே திட்டமிட்டபடி எடுத்து அதை ஒரு இராணுவ முகமாக்கி அது சம்பந்தமான இன்கொயரி ரிப்போர்ட் கூட சொல்லுறது நீங்கள் அதுக்கு பொறுப்பானவர், நீங்கள் தான் அதற்குரிய ஆர்கிடெக்ட். அதாவது அந்த சிங்கள இளைஞர்களை அடைத்து பிடித்து கொலை செய்து டோர்ச்சர் செய்த அந்த பட்டலாந்து படுகொலைக்குரிய மூல சூத்திரதாரி நீங்கள் தான் என்று கூட ஒரு ரிப்போர்ட் ஒன்று சொல்லுகிறது. அது சம்பந்தமாக நீங்கள், அது 1988 வரை நடந்தது, அது சம்பந்தமாக நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார். Sorry? Where is the report? It's called the Batalanda Commission report. Where is the report? Read from. அப்போது இவர் கேட்கிறார், எங்கே அந்த ரிப்போர்ட்டை வாசியுங்கள் என்று. அப்போது மெஹதி ஹாசன் சொல்லுகிறார், அந்த ரிப்போர்ட்டுக்கு பேர் பட்டலாந்து படுகொலை சம்பந்தமான என்று வாசிக்கும் போது, எங்க ரிப்போர்ட்டை வாசிங்கள் என்று கேட்கிறார். Report. I just did read from the report. Who didn't read from the report? It is quite clear from the available material that insofar as the securing and allocation of the houses, the Batalanda houses are concerned, the main architects have been the then Minister of Industries, Mr. Ranil Wickremesinghe. அந்த ரிப்போர்ட் தெளிவாக சொல்லுகிறது, இதோ அந்த பட்டலாந்து படுகொலையிலே உண்மையான முக்கியமான சூத்திரதாரி ரணில் விக்ரமசிங்க என்று சொல்லுகிறது என்று கேட்கிறது. All those allegations, and I'm asking you to quote that commission report. This is supposed to. No, so where is that commission? Where has that commission report been tabled? There's a lot of evidence in this report. அப்போது இவர் கேட்கிறார், எங்கே அந்த ரிப்போர்ட், தேவா லோட் ஆஃப், அதாவது அங்கே கணக்க கமிஷன்ஸ் இருந்தது, அந்த ரிப்போர்ட்டை சொல்லுங்கள். மெய்திகாசன் சொல்லுகிறார், அந்த ரிப்போர்ட்ல தெளிவாக சொல்லியிருக்கிறது நீங்கள் தான் சூத்திரதாரி என்று பேசுகிறார். It's not what evidence. There has to be a commission report. There is a report. It's called the Batalanda Commission report. There is no commission report. The commission report has to be tabled out. Okay, but the report still. அப்போது இவர் மறுபடியும் கேட்கிறார், அந்த பட்டலாந்து படுகொலை தொடர்பான கமிஷன் ரிப்போர்ட் இங்கே இல்லை, ஆகவே அவற்றை வாசியுங்கள் என்று சொல்ல அவர் திரும்பவும் வாசிக்கிறார். இந்த பட்டலாந்து படுகொலை சம்பந்தமான கமிஷன் ரிப்போர்ட் சொல்ல ரிப்போர்ட் எங்கே என்று கேட்கிறார் இவர். Yes, whether it's tabled in Parliament. It's not tabled in Parliament. It's not report.
Okay. In the report, a அது key பார்லிமெண்டிலே டேபிள் பண்ணப்படவில்லை என்று சொல்லுகிறார் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். witness who was your caretaker and, quote, trusted employee testified that you were leading meetings about the torture of detainees there. He died. He was 36 years old. Just days before you testified to the commission, Vincent Fernando was his name, and he testified that you wanted the suspects at Batalanda, quote, destroyed. That's what he testified. He never gave evidence. அப்போது அவர் சொல்றார், வின்சர் என்று எனப்படுவர் உங்களுடைய வேலைக்காரர் நினைக்கிறேன். நீங்கள் பட்டலாந்து படுகொலையில் நீதிமன்றம் ஏறுவதற்கு முதல் நாள் அவர் செத்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். அவர் அந்த தன்னுடைய வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் அந்த பட்டலாந்து படுகொலைக்கு சூத்திரதாரியாக இருந்ததாகவும் அங்கே இருக்கிற சிங்கள இளைஞர் அனைவரையும் கொல்ல வேண்டும் என்று கூட அவர் சொல்லியிருக்கிறார். அதுக்கு என்ன பதில் சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார். He did give evidence. No report was stable. There are nothing to be found against me. That was an army camp that was established in a former housing scheme. Any case that was not tabled in parliament, there are nothing to be found against me. Vincent stated that what he understood. அப்போது இவர் சொல்றார், அது ஒரு ஆர்மி கேம்ப் மட்டுமே. அங்கே அவர்கள் குற்றவியலாளர்களை பிடித்து வைத்திருந்தார்கள். அங்கே ஒரு ரிப்போர்ட்டும் எனக்கு எதிராக இல்லை என்று சொல்லி ரணில் அவர்கள் சொல்லுகிறார்கள். The circumstances was that Mr. Vikramasinghe wanted the suspects destroyed. Then ask if incident was displayed by, I was not in the government, I was in the opposition. அப்போது ரணில் அவர்கள் சொல்றார், நான் கவர்மெண்ட்ல இல்ல, நான் எதிர்கட்சியிலே தான் இருந்தேன் என்று. ஆனால் மெஹதிஹாசன் படித்தார், அவர் இண்டஸ்ட்ரியலுக்கு அமைச்சராக இருந்தார் என்று முதல் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அதே நேரம் அந்த ரிப்போர்ட் தெளிவாக சொல்லுகிறது, அதுக்கு முக்கியமான படலாந்து படுகொலைக்கு முக்கியமான காரணம் இந்த ரணில் விக்ரமசிங்கே தான் என்று சொல்லுகிறது. I was in the opposition for 10 years. Look, there was no report. அங்கே ஒரு ரிப்போர்ட்டும் இல்லை என்று சொல்லுகிறார். Look, but I am telling you, there is no report. நீங்க மினிஸ்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரி என்று சொல்லுகிறார் மெஹதிஹாசன். Let's bring in Francis Harris. Now, former BBC correspondent. Francis, what do you make of what you're hearing about? அப்போது அவர் former BBC correspondent, அதாவது முன்னாள் பிபிசிக்கு உரிய பிரதிநிதி ஹாரிசன் நினைக்கிறேன். அவர்களிடம் நீங்கள் இவருடைய கருத்து தொடர்பாக என்ன கதைக்கிறீர்கள் என்று கேட்கிறார். Batalanda. What is the lack of accountability from Batalanda, the civil war? What does it mean in your view? அப்போது இவர் கேட்கிறார், பட்டலாந்த படுகொலைக்கும் சிவில் போருக்கும் ஒரு பொறுப்பு கூறல் இல்லை, அது சம்பந்தமாக நீங்கள் என்ன கதைக்கிறீர்கள் என்று கேட்கிறார். I'm flabbergasted. I mean, I have a copy of the report here. It says printed by the order of the government. I'm sorry, but there is a report. It was not tabled in parliament. In English and Sinhala. அப்போது அவர் சொல்றார், என்னிடம் அந்த ரிப்போர்ட் இருக்கிறது, அது அரசாங்கத்தால் பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். இவர் சொல்லுகிறார், அது பாராளுமன்றத்திலே டேபிள் பண்ணப்படவில்லை என்று சொல்லுகிறார். I mean, what you're hearing from former President Vikramasinghe is rather remarkable. What do you mean? I think it's astonishing. I think his remarks about Shavendra Silva, the general he referenced, I mean, those are astonishing. To say that there isn't a case for Shavendra Silva to answer when the United States and the OHCHR, the UN, have made a case against him is utterly insulting to victims, and I think it just shows the impunity that he has supported. That's absolutely shocking. And we look basically at the JVP uprising time, the late 80s, where torture was endemic, where enforced disappearance happened on a massive scale, and we look at the connection between that and the civil war, and what the connection is that you see the same alleged perpetrators, and you might say also some of the same politicians who were involved in one era of violence went on into the next era of violence, and that's because there was never any accountability. அப்போது அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு தெரியும் 1988 ஆண்டு அந்த ஜேவிபியினுடைய எழுச்சி என்று சொல்லப்படுகின்ற 1980 ஆண்டுகள் 80களில் என்று தான் சொல்லுகிறார். அப்போது இருந்த அரசாங்கத்தில் இருந்த முக்கிய பிரதானியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தான் அவர்களுடைய கொலைக்கு காரணமாக இருந்தவர். அவர் அந்த நேரத்திலே அதுக்குரிய ஆர்கிடெக்டாக செயல்பட்டார். இவர்கள் அவர்களை கொத்தாக பிடித்து கொண்டு போய் கொலை செய்தார்கள், அது உண்மை. அதன் போது அவர்களுக்கு எந்த அக்கௌண்டபிலிட்டியும் இல்லை. ஆனால் அப்போது இருந்த அரசியல்வாதிகள் அவ்வளவு பேரும் அதில் யாருமே பொறுப்பு கூறலுக்கு உட்படுத்தப்படவோ அல்லது தண்டிக்கப்படவோ இல்லை. அதனால் அவர்கள் அந்த இராவிலிருந்து அதாவது அந்த காலப்பகுதியிலிருந்து அடுத்தடுத்த காலப்பகுதிகளுக்கும் தொடர்ந்து குற்றவாளிகளாகவே இயங்குவதற்கு முதல் 1980களில் அந்த பொறுப்பு கூறல் சரியாக இருக்கவில்லை. அதனால் தான் இந்த அரசாங்கம் மிகவும் மோசமான ஒரு அரசாங்கம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். Complete impunity, and this just is a cycle that repeats itself. And I'm afraid that somebody who's been in power that long needs to be answerable for that. அப்போது அவர் சொல்லுகிறார், அது 1980களிலிருந்து இந்த வரைக்கும் அரசாங்கத்தின் முக்கியமான பதவிகளில் இருந்த ரணில் விக்ரமசிங்கே போன்றவர்கள் இப்போது பொறுப்பு கூறலுக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர்கள் என்று தெளிவாக சொல்லுகிறார். No accountability. Sorry, Francis, I was in the opposition. You've asked the government to prosecute me if there's something wrong, and they said there was nothing to be prosecuted on.
அப்போது இவர் சொல்லுகிறார், ரணில் அவர்கள் சொல்லுகிறார், சொரி பிரான்சிஸ் அவர்களே, நான் அப்போது எதிர்க்கட்சியிலே இருந்தேன், எதிர்க்கட்சியிலே நான் ஒரு அமைச்சராகத்தான் இருந்தேன். அப்போது அவர்கள் கன பேர் அரசாங்கத்தை கேட்டிருந்தார்கள் என்னை ப்ரொசிக்யூட் பண்ண சொல்லி, என்னை குற்றவியல் தண்டனைகளுக்கு உட்படுத்த சொல்லி. ஆனால் அவர்களால் உட்படுத்த முடியாமல் போய்விட்டது, ஏனென்றால் நான் ஒரு பிழையும் செய்யவில்லை என்று ரணில் சொல்லுகிறார். I was here in London, I was in Oslo, and I was in Brussels. Time of the last 2 weeks of the war, trying to arrange to see what relief that can be given. Let's take some questions from the audience. அப்போது இவர் சொல்லுகிறார், கடைசி 2 கிழமைகளான யுத்தத்தின் போது தான் ஒஸ்லோவிலும் லண்டனிலும் இருந்ததாகவும், தான் ஏதாவது செய்ய முடியுமா, அந்த போரை நிப்பாட்ட முடியுமா என்று பார்த்ததாகவும், ஆனால் தன்னால் ஒன்றுமே செய்ய முடியாமல் போகும்போது மெஹதிஹாசன் சொல்லுகிறார், என்னோட அடுத்த கேள்விக்கு போவோம் என்று. Let's go to the gentleman in the 5th row with the brown jumper. Mr. Wickremesinghe, you've said in previous forums that you support the Palestinians' inalienable right to self-determination. You've applauded South Africa for the action that they're taking at the ICJ. You've spoken about an independent sovereign state for the Palestinian people. Why is there this hypocrisy and double standards? Why can the Tamil people not also have their own right to self-determination and also their own international action at places like the ICJ, the ICC? அப்போது இவர் ஒரு தமிழர் நினைக்கிறேன் எழும்பி கேள்வி ஒன்றை கேட்கிறார். முதலாவதாக, உங்களுக்கு தெரியும் பலஸ்தீனத்திலே பலஸ்தீன மக்களுக்கு வேறொரு தனி நாடொன்று கிடைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தவர் நீங்கள். அதே நேரத்திலே ஆப்பிரிக்காவிலும் அவ்வாறு ஒரு சந்தர்ப்பம் வந்தபோது அங்கேயும் தனி நாடொன்றை கொடுக்க வேண்டும் என்று சொன்னவர் நீங்கள். உங்களுக்கு ஏன் இரட்டை முகம்? ஏன் இலங்கையில் வாழும் தமிழ் மக்கள் இன்னொரு தனது சுயாட்சிக்கான நாடொன்றை கேட்கும் போது அல்ல சுயாட்சிக்கான கட்டளை ஒன்றை கேட்கும் போது தங்களால் ஏன் கொடுக்க முடியாமல் இருக்கிறது என்று கேட்கிறார். Palestinians have been recognized as a separate state. There is no international recognition for a separate Tamil state in Sri Lanka. அப்போது இவர் சொல்ற, பலஸ்தீனர்களை சர்வதேசம் இன்னொரு தனிப்பட்ட நாடாக அனுமதித்திருக்கிறது. ஆனால் அதே போல எங்களுடைய இலங்கையில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு இன்னொரு நாடாக சர்வதேசம் அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லுகிறார். Having said that, there is an issue which we still have to solve on that clashes that took place from 1983 to 2009, the numbers who disappeared on all sides, the people who were killed, and that we are moving towards by getting different groups. When I was president, I had a mandate to put the economy back on track. There's a lot more to be done. There are a lot of groundwork. This new government will, once they have let us know what their policies on the economy, they say they are going ahead with what I started. That's good. Then they will have to sit down towards the latter part of the year and decide how it is to be taken forward. Gentleman here in the 3rd row, yes. பதிவர் சொல்லுகிறார், உங்களுக்கு தெரியும் வடகிழக்கிலே இப்போ நடந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் பல தூரம் போக வேண்டி இருக்கிறது. முக்கியமாக இரு இனத்தோடு சம்பந்தப்பட்டவர்களும் ஒரு இடங்களில் ஒன்றாக உட்கார்ந்து அது சம்பந்தமாக நாங்கள் கதைத்து முடிவொன்றை எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அது சம்பந்தமாக தனிப்பட்ட ரீதியிலே முடிவெடுக்க முடியாதுன்னு சொல்லுகிறார். Why is it the aftermath of the Civil War, the economic crisis, even after the tsunami, the Easter bombings, we can never get a clear answer of what's going on? It's like what Marvin Uttapattu said about Sri Lankan cricket. You know, a bunch of Muppets headed by a joker. அப்போது அவர் சொல்லுகிறார், ஏன் இலங்கையிலே 2004 நடந்த சுனாமியின் பிற்பாடு அல்லது அதுக்கு பிறகு 2009 நடந்த சிவில் வாருக்கு பின்னராக ஒரு முக்கியமான ஒரு அரசியல் தீர்வொன்றை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறதுக்குரிய காரணம் என்ன? அது சம்பந்தமாக தாங்கள் ஏன் இதுவரை எந்த பதிலையும் கூறவில்லை? இதை பார்த்தால் இலங்கை அரசாங்கம் ஒரு பஞ்ச் ஆஃப் மொபெட்ஸ் என்று சொல்வார்கள், ஒரு முட்டாள்கள், ஒரு கூட்டம் ஒரு பெரிய முட்டாளால் வழிநடத்தப்படுகிறதா என்ற கேள்வி எங்களுக்கு வருகிறது என்று சொல்லும்போது சபை சிரிக்கிறது. I say one thing. Where are the details? What did you got a report? Where are the details? I'm sorry, I couldn't. அப்போது மொய்திஹாசன் கேட்கிறார், லாட் ஆஃப் கொமிஷன்ஸ், நீங்கள் எக்கச்சக்கமான கொமிஷன்களை உருவாக்கி இருக்கிறீர்கள், கணக்க ரிப்போர்ட்டுகளை கொண்டு வருவதாக சொல்லியிருக்கிறீர்கள், ஆனால் எங்கே அந்த ரிப்போர்ட்கள் என்று கேட்கிறார். Much, but my duty, I had a limited mandate. I was made president with the agreement of the parties that we handle the economic issues. I've done that, and we go in for elections, and the new government will take all this up. So it's still being pending. But what are the issues that you wanted to know? You tell me, I'll tell you what the status is today. They are still not complete. So you ask me, if you tell me what specific issue is, yeah. அப்போது இவர் கேட்கிறார்,
ரணில் அவர்கள் இருக்கிறார் தான் அந்த 2 வருடங்களிலே 2 கட்சிகளும் இணைந்து ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிகள் இணைந்து என்னிடம் ஒரே ஒரு கேள்வியை கேட்டிருந்தன. அதாவது இலங்கையில் உள்ள பொருளாதார நெருக்கடியை பழைய நிலைமைக்கு கொண்டு வர சொல்லி, அதற்காக அந்த ஒரு குறிப்பிடப்பட்ட 2 வருடங்களிலே அவர்கள் எனக்கு தந்திருந்த மேண்டேட் அல்லது உத்தரவாதம் இந்த எக்கனாமியை, அதாவது பொருளாதாரத்தை நிமிர்த்த சொல்லி அதை செய்திருந்தேன். ஆனால் அங்கே உண்மையாகவே கன பிரச்சனைகள் இருக்கின்றன. நான் ஒத்துக்கொள்கிறேன். நீங்கள் எந்த பிரச்சனை எது தொடர்பாக என்று தெளிவாக கேளுங்கள், நான் அது சம்பந்தமாக பதில் தருகிறேன் என்று சொல்லுகிறார் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். He's saying that I've been asking you specific questions about disappearances and killings. On disappearance. அப்போது மைதிகாசன் அதை தெளிவாக சொல்லுகிறார். அவர் உங்களிடம் கேட்டிருந்தார், மக்கள் வலிந்து காணாமலாக்கப்படுதல் மற்றும் இனப்படுகொலை சம்பந்தமான கேள்விகளை தான் அவர்கள் கேட்டால் அதுக்குரிய பயில சொல்லுங்க மைதிகாசன் கேட்கும்போது ரணில் அவர்கள் தன்னுடைய பதிலை இவ்வாறு கூறுகிறார். There is still investigations going on. There's a lot more to be done. We cannot locate everyone because most of them are not among the living. That's all. Okay, let's take the question for the sake. அப்போது ரணில் அவர்கள் சொல்லுகிறார், அங்கே கணக்க விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே கன பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எங்களை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் இப்போது உயிரோடு இல்லை, அதான் உண்மை என்று சொல்லுகிறார். ஆகவே காணாமல் போன உறவுகள் உயிரோடு இல்லை என்பதை ரணில் ஒத்துக்கொண்டிருக்கிறார். Do you want to ask a question? As a witness from the Molly-Baikal itself and a survivor of the Molly-Baikal War, I think I have the right to ask this question. When the international community tried to bring the international criminal prosecution mechanism for the atrocities and the genocide that was committed against Tamils in 2015, you hijacked and pretended to co-sponsor a hybrid mechanism and made sure it failed. I wanted to ask you if you were afraid of the mechanism coming to in place and what might come out. அப்போது இந்த பெண்மணி சொல்றார், ஒரு தமிழ் பெண்மணியா இருக்கணும், தான் 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலிலே ஒரு குழந்தையாக இருந்தேன். அங்கே நடந்த அந்த இனப்படுகொலைக்குரிய கண் கண்ட சாட்சியாகவும் நான் இருக்கிறேன். அதன் பிறகு 2015ஆம் ஆண்டு சர்வதேச சமூகம் ஒன்றாக இணைந்து முள்ளிவாய்க்கால் படுகொலை தொடர்பான ஒரு விசாரணையை கொண்டு வருவதற்காக முயன்ற போது நீங்கள் ஒரு ஹைபிரிட் இரட்டை பக்கம் கொண்ட ஒரு சிஸ்டம் ஒன்றை முன்மொழிந்திருந்தீர்கள். பின்பு அது வலிதற்றதாக்கப்பட்டது. அதுக்குரிய காரணத்துக்குரிய ஆள் நீங்கள் தான். ஆகவே நீங்கள் கூறுங்கள், உங்களுக்கு அந்த கள்ளர்கள் அல்லது அதுக்குரிய காரணமானவர்கள் பிடிபட்டு விடுவார்கள் என்ற பயம் இருந்ததான்னு கேட்கிறார் அந்த பெண்மணி. நல்ல கேள்வி. The president was asked to co-sponsor it in 2015 and he agreed to co-sponsor it. He asked me also, I said, go ahead, co-sponsor it. When it came this side, there were 2 different views. So I said, let us first come to an agreement and you can take it up next time. And large section which didn't want to against co-sponsoring, but now we are now willing to sit down and talk how we come to a final settlement. Briefly, Francis, very briefly. I don't think this is அப்போது இவர் ரணில் அவர்கள் சொல்லுகிறார், 2015ஆம் ஆண்டு இந்த சர்வதேச விசாரணை கொண்டு வந்தப்பட்ட போது தாங்கள் இதை 2 தரப்புகள் சேர்ந்து ஒன்றாக இணங்குவதற்கு முடிவு செய்தனர். அப்போதுதான் பிரச்சனை வருகிறது. பொதுமக்கள் இது சம்பந்தமாக தெளிவாக நான் இன்னொரு வீடியோ ஒன்றை போடுகிறேன். 2015ஆம் ஆண்டிலே இருந்த சுமந்திரன் தலைமையிலான கட்சி தான் சர்வதேசத்தினுடைய விசாரணை தேவையில்லை என்று ரணிலுடன் சேர்ந்து பெட்டிகளை மாற்றிக்கொண்டு தமிழருக்கு துரோகம் செய்த அதே தமிழரசு கட்சி தான் இப்போது உங்கள் வாக்குகளை பெற்றுக்கொண்டும் நிற்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இப்போது ரணிலுடைய வாயாலே அது வந்திருக்கிறது. அவர்கள் இருவருமாக சேர்ந்து தான், அதாவது டிஎன்ஏனுடைய சுமந்திரன் உட்பட சம்பந்தருடைய கட்சிகளும் அதே நேரம் ரணில் விக்ரமசிங்க அவர்களும் சேர்ந்துதான் இந்த இவ்வாறான வேலைகளை செய்து சர்வதேச விசாரணையை இல்லாமல் பண்ணியிருக்கிறார் என்பதை அவர்கள் கேட்கும் போது இந்த பெண்மணி ஒரு ஷார்ட்டான கேள்வியை கேட்க கையை உயர்த்தி இருக்கிறார். It's about a political settlement. This is about truth and justice, about a process that holds people accountable for gross, violations of human rights. And that's what she's talking about as a survivor. I was asked why we அப்போது கேட்கிறார், நீங்கள் இலங்கையிலுடைய அரசியல் முடிவை பற்றி என்ன கதைக்கிறீர்கள்? அதில் எக்கச்சக்கமான மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், மனித உரிமைகள் மீறப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் இப்போது சொல்லுகிறீர்கள் எங்களுக்கு என்னவென்றால் அங்கே இப்போது திருப்பவும் நாங்கள் ஒன்றாக உட்கார்ந்து அதை பற்றி கதைப்போம் என்று. அது சரியான பிழை அல்லவான்னு கேட்கிறார். Yes, and then you backed out. And why we didn't do it this time? Because we were able now to get people who are opposing it to sit down and talk of it
And we said, any case, this was all going to be rolled over into 224. Hold on, you agreed to Sorry, hybrid course and then you backed down as soon as you agreed to it. we agreed to roll it over and take up our positions in 2025. I wanted a common position where we could get all together. Gentlemen here. அப்போது அந்த பெண்மணி இருக்கிறார், நீங்கள் 2015 ஆண்டு உங்களுடைய பலம் உங்களுடைய கையில் பிரதம மந்திரியா இருந்தீங்கள், அப்போது நீங்கள் மக்களுடைய நியாயத்தை பெற்றுக் கொடுத்திருக்கலாம் தானே என்று. அதே நேரம் இவர் சொல்லுகிறார், தாங்கள் 2025 அது சம்பந்தமாக கதைப்போம், எல்லாருமா ஒன்றாக இருந்து கதைப்போம், இதை மீளவும் எடுத்துக் கொள்வோம் என்று நினைத்தோம் அப்படி என்று சொல்லி சமாளிக்கும் போது அந்த கதை அப்படியே முடிகிறது. இந்த உண்மை என்னென்றால் இந்த இனப்படுகொலைக்கு ரணில் என்கிற நரியும் காரணம் என்பதை இந்த இது சொல்லி காட்டுகிறது. Yes, stand up. 1 month after the war in Gaza started, a right-wing American think tank published an article called A Rajapaksa Plan for the Complete Destruction of Hamas. And it went on to argue that Israel should employ precisely the tactics that the Rajapaksas had employed. And these tactics, as we know, involved basically herding hundreds and thousands of innocent civilians into so-called no-fire zones and then slaughtering them and bombing them. என்ன ஒரு தெளிவான கேள்வி. அவர் என்ன கேட்கிறார் என்றால் 2022 நினைக்கிறேன் அந்த காசாவிலே அந்த போர், பலஸ்தீனத்திலே போர் ஆரம்பித்த போது உங்களுக்கு தெரியும், ஒரு அமெரிக்காவினுடைய வலதுசாரி அமைச்சர் நினைக்கிறேன், அவர் ஒருவர் சொல்லியிருந்தார், அமெரிக்க அரசாங்கம் இஸ்ரேலுடன் சேர்ந்து இந்த ராஜபக்ஷவின் அதே திட்டத்தை பாவிக்க வேண்டும் என்று. அது எப்படி என்றால், மக்கள் நோ ஃபயர் சூன் எனப்படுகின்ற அல்லது பாதுகாப்பான பிரதேசங்களுக்கு அழைக்கப்பட்டு அங்கே வைத்து கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட வேண்டும் என்ற கருத்தை அவர் சொல்லியிருந்தார். இஸ்ரேல் செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார். அதுதான் என்று சொல்லி அவர் மிச்சத்த கதையை கேளுங்கள். But importantly, then went on to say that Israel should then do what the Rajapaksas did and have nothing to do with any kind of international inquiry or process of accountability. Does it worry? அதே நேரம் அவர் மீண்டும் சொல்லியிருக்கிறார், இஸ்ரேலானது ராஜபக்ஷ கோட்டா அவர்கள் எவ்வாறு செய்தார்களோ, மக்களை ஒரு பகுதிக்கு எடுத்து கொத்து கொத்தாக கொலை செய்தார்களோ, அதே கொத்து கொத்தாக கொலை செய்த மாதிரி மறுபடியும் இந்த இஸ்ரேல் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஆகவே இது திட்டமிட்ட ஒரு இனவழிப்பு என்பதை சர்வதேச சமூகத்தில் கூட ஒற்றுக்கொள்ளப்படுகிறது. That your failure to ensure that there was exactly such a process has actually encouraged, led to, legitimized and justified the kind of ignoring of international humanitarian law that we are seeing with such tragic consequences today in Gaza. அப்போது இவர் சொல்றார் என்றால், உங்களுடைய பொறுப்பற்ற தன்மை மற்றும் வெளிநாடுகள் அல்லாது உலக நாடுகள் ஒரு நாட்டிற்குள்ளே நடக்கின்ற மனித உரிமை மீறல், இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட் வயலேஷன், சர்வதேச மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக தலையிடக்கூடாது என்ற அமெரிக்காவினுடைய நிலைப்பாட்டை போன்றே காசாவிலும் அவர்கள் செய்வதற்காக திட்டமிட்டிருந்தார்கள். இது தெளிவாக சொல்கிறது என்னென்றால், நீங்கள் அந்த காலத்திலுமே மக்களுக்கு நடந்த அநியாயங்கள் சம்பந்தமாக எந்த ஒரு பொறுப்பு கூறலும் இல்லாமல் இருந்திருக்கிறீர்கள். இது ஒரு திட்டமிட்ட ஒரு உலகிற்கே எடுத்துக்காட்டான ஒரு மனித இன அழிப்பு செயற்பாடு என்று சொல்லுகிறார். I haven't read that article, so I really don't know what exactly is there. அப்போது இவர் சொல்லுகிறார், நான் அந்த பத்தியை நான் வாசிக்கவில்லை, ஆகவே எனக்கு என்ன நடந்தது பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லுகிறார் ரணில். But the idea that some people on the pro-Israel side see the Rajapaksa model of war crimes, of attacking hospitals, as something to emulate. அப்போது அந்த ஐடியா என்ன, மைதிஹாசன் சொல்றாங்க, அந்த ஐடியா என்னவென்றால், உலக நாடுகளுக்கு விளங்கும் ராஜபக்சனுடைய திட்டம் போன்று மக்களை ஒரு பகுதிக்கு எடுத்து ஹாஸ்பிட்டல்களை தாக்கி அழித்து அது சம்பந்தமாக நடக்கின்ற அந்த பிரச்சனைகளை, அதே மாதிரி கொலை செய்வது போன்று ஒரு திட்டம் ஒன்று உலக நாடுகளுக்கு கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சர்வதேசம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அமெரிக்கா கதைத்திருக்கிறது, ராஜபக்சர்கள் இனவழிப்பு செய்ததை போன்று காசாவில் செய்யலாம் என்று மஹதிஹாசன் மிகவும் கவலையுடன் சொல்லுகிறார். அப்போது ரணில் அவர்கள் சொல்லுகிறார், முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டும், எந்த வைத்தியசாலைகளும் தாக்கப்படவில்லை என்று ரணில் அவர்கள் சொல்லுகிறார். இதன் மூலம் தெளிகிறது, தெளிவாக இந்த வீடியோவில் நான் ஒன்றையுமே கதைக்கவில்லை. வைத்தியசாலை என்று சொல்வதும் அதே நேரம் இந்த இன்டர்வியூ உங்களுக்கு ஏதாவது ஒன்றை ஞாபகப்படுத்தினால் வடக்கு கிழக்குக்கு அது நான் பொறுப்பல்ல. Can you let me finish? The attacks on hospital was in Mullivaikal was the main where the hospitals came.
Other ones, அப்போது இவர் திரும்ப சொல்லுகிறார் அட்டாக் ஆன் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆன் முள்ளிவாய்க்கால், அதாவது முள்ளிவாய்க்காலிலே தாக்குதல் நடந்திருக்கிற அந்த வைத்தியசாலை மட்டும்தான் என்று சொல்லுகிறார். முதல் சொன்னார் எந்த வைத்தியசாலைக்கும் தாக்குதல் நடக்கவில்லை என்று. இதுவே ஒரு மிக தெளிவான பதில். அங்கே வைத்தியசாலை மீது குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு மக்கள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று. were inquired into. There had been occasions where the Air Force had bombed and action was taken against some of them. But a large scale this thing, I would அப்போது say. இவர் சொல்றார் முள்ளிவாய்க்காலிலே ஏர் ஃபோர்ஸ் ஒரு குண்டை போட்டிருக்கிறோம் என்றும் அது சம்பந்தமாக தாங்கள் ஆக்ஷன் எடுத்திருக்கிறோம் என்றும், அது தவிர இந்த ஒரு வைத்தியசாலையில் உங்களுக்கு தெரியும் புதுமாத்தலன் வைத்தியசாலையில் தான் எனது தந்தையார் ராசையா ராமநாதன் அவர்கள் வயிற்றிலே குண்டுபட்டு பதவியாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர். ஆகவே இவர் ரணிலுடைய பதில் தெள்ள தெளிவாக சொல்லுகிறது வைத்தியசாலைகள் அங்கே தாக்கப்பட்டிருக்கிறது என்பதை. That I have been one of them who have been insisting that all hospitals should not be touched, and we went through that. What happened during the last stages of the war? Yes, there were problems there. I admit that. I won't say no to that. அப்போது இவர் சொல்லுகிறேன், நான் ஒத்துக்கொள்கிறேன் வைத்தியசாலைகள் பாதிக்கக்கூடாது என்பதிலே நான் தெளிவாக இருந்தவன் அந்த நேரத்திலே. ஆனால் கடைசி கட்ட சண்டையிலே அங்கே சில குறைபாடுகள் நடந்திருக்கிறது, வைத்தியசாலைகள் தாக்கப்பட்டிருக்கிறது என்று மறுபடியும் சொல்லுகிறார். இவர் மனநிலை குறைந்த மாதிரி முதல் சொல்லுகிறார் வைத்தியசாலைகள் எதுவுமே தாக்கப்படவில்லை என்று, பிறகு சொல்லுகிறார் வைத்தியசாலை முள்ளிவாய்க்கால் தாக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் புதுமாத்தலன் வைத்தியசாலை தரமட்டமாக்கப்பட்டது. ஆனால் சில பேர் அங்கிருந்து கொண்டு ஒரு காலத்திலே சொல்லிவிட்டு வெளியால் வந்து வேறு கதை சொன்னார்கள். காலம் அவர்கள் குடும்பத்தை அறுக்கும். Experts found that throughout the final stages of the war, virtually every hospital in the Vani area, whether permanent or makeshift, was hit by artillery. அப்போது மைதியாசன் சொல்லுகிறார், கடைசி கால போரிலே virtually every hospital in the Vani area, அதாவது கிட்டத்தட்ட முழு வைத்தியசாலைகளுமே வன்னி பிராந்தியத்திலே இருக்கிற வைத்தியசாலைகள் அனைத்துமே ஆட்லரிகளால் துவம் செய்யப்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மை என்று சொல்லுகிறார் மைதியாசன். There was Air Force bombing. There had been artillery shells that had fallen at that time, but in each instance, we've been able to intervene as opposition. Government forces blocked the delivery. அப்போது இவர் சொல்லுகிறார் ரணில் விக்ரமசிங்க, ஏர் ஃபோர்ஸ் தெரியாமல் வைத்தியசாலைகளுக்கு அடித்திருக்கிறது, அது தவிர ஆட்லரிகள் கூட வைத்தியசாலைகளை விழுந்திருக்கிறது, உண்மைதான். ஆனால் அந்த நேரம் எதிர்கட்சியிலே இருந்த நான் சொல்லியிருக்கிறேன் அப்படி ஒன்று நடக்க கூடாது செய்யக்கூடாது என்று சமாளிக்கிறார். Humanitarian aid sounds very Israeli. Okay. In Sri Lanka, according to a UN panel established by Ban Ki-moon, Sri Lankan government forces blocked the delivery of aid to victims of the war. Sounds very. அப்போது இவர் சொல்கிறார், அதே நேரத்தில் UN பிரசிடென்ட் பான் கி மூன் அவர்கள் சொல்லியிருந்தார். எனக்கு தமிழாக்கம் செய்யும் போதே நெஞ்செரிகிறது. பான் கி மூன் அவர்கள் செய்திருந்தார், யூஎனுடைய ஹியூமனிடேரியன் எய்ட், அதாவது மனித உதவியை செய்வதற்காக நாங்கள் போன போது இலங்கை அரசாங்கம் அதை தடுத்திருக்கிறது என்று யார் என்று கேட்கிறார் ரணில். பான் கி மூன் என்று சொல்லுகிறார், ஐக்கிய நாட்டினுடைய பிரசிடென்ட். That should have been this, and I admit that took place. You would ask me about Air Force bombing. That's all that I want to go back to the audience. That gentleman's waiting, but no. அப்போ ரணில் சொல்லுகிறார், அங்கே ஏர் ஃபோர்ஸ் மாறி அடித்திருக்கிற உண்மைதான், ஒத்துக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போது அடுத்த கேள்விக்கு போகிறார் மெஹதியாசன். Briefly, a quick observation. Please. You got the wrong guy here asking, being asked question. You should have Rajapaksa here. அப்போது இவர் சொல்லுகிறார், நீங்கள் பிழையானவரை பிடித்துக் கொண்டு இங்கே வைத்து கேள்வியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் ராஜபக்சர்களை கொண்டு வந்து இங்கே பிடித்திருக்க கேள்வியை கேட்க வேண்டுமே என்று கேட்கிறார். இவர் ஒரு தமிழர் கேவலம். Because he was destroyed by Rajapaksa. He stood against Rajapaksa. I saw him singing at his birthday. Well, இது ஒரு பெரிய ஜோக், இதை கேளுங்கள். அப்போது இவர் சொல்லுகிறார், அந்த கருப்பர் எங்களுடைய தமிழர் என்று நினைக்கிறேன், தமிழர் தான். அவர் சொல்ற, நீங்கள் பிழையான ஆளை கேட்டிருக்கிறீர்கள், இங்கே நீங்கள் கொண்டு வந்து இருத்த வேண்டியது ராஜபக்ஷ மற்றும் கோத்தபாய் அவர்களை, ஆனால் நீங்கள் யூ பிக் த ராங் கை, நீங்கள் பிழையானவர்களை எடுத்திருக்கிறீர்கள். இவர் ராஜபக்ஷர்களுக்கு எதிராக நின்றவர், அதனால் ராஜபக்ஷர்களால் பாதிக்கப்பட்டவர். இவர் ஸ்டூட் அகைன்ஸ்ட் ராஜபக்ஷ, ராஜபக்ஷர்களுக்கு எதிராக நின்றவர் என்று சொல்லும் போது மெஹதியாசன் இவரை காட்டி கேட்கிறார், பர்த்டே பார்ட்டியில் பாடியதை நான் பார்த்தேன் என்று. அப்போது சபை கொள்ளென்று சிரிக்கிறது. You've got to go back to the audience. This gentleman has a question. I'm from the British Tamil Forum. During the 1983 pogrom, more than 3,000 Tamils were killed. Some of them burnt alive. I very nearly got killed on Boris Gamo Road. My friend and his dad were not so lucky. They were burnt alive on that road. The businesses and houses of Tamils were burnt.
As the cabinet minister at that time, what did you do? I was responsible. அப்போது இவர் 1983 ஆண்டு கழு ஜூலையை பற்றி கதைக்கிறார். 1983 ஆண்டு கழு ஜூலை நிலத்திலே பொருளஸ்கமோ ரோட்டிலே நான் அதை நேரடியாக பார்த்தவன் என்று சொல்கிறார். அவர் பிரிட்டிஷ் தமிழ் போரத்திலே இருந்து வந்திருப்பதாக சொல்லுகிறார். 83 ஆண்டு கழு ஜூலையின் போது தானும் தனது நண்பர்களும் தனது நண்பரின் தந்தையும் இந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்ததாக சொல்லுகிறார். கிட்டத்தட்ட 3000 தமிழர்கள் எரிக்கப்பட்டதாகவும் கடைகள் வீடுகள் எரிக்கப்பட்டதாகவும் சொல்லுகிறார். அதே நேரத்திலே அவ்வாறான நேரத்திலே தான் அவர்கள் 2 பேரும் ஒன்றாக எரியும் போது தனது நண்பனும் தந்தையும் எரியும் போது தான் பார்த்ததாக சொல்லுகிறார். அப்போது நீங்கள் ஒரு கேபினெட் அமைச்சர், அது சம்பந்தமாக நீங்கள் என்ன கேள்வியை கேட்க விரும்புகிறீர்கள் என்று கேட்கிறார். Responsible for running all the refugee centers, but what we went through there was inhuman. I've seen my Tamil friends suffering. I am in no way defending that. That was wrong. It was cold-blooded. People are getting killed. We tried our best and stopped some of the killing. But I immediately opened up the schools, said everyone to come in, and started supplying food. So that's what I could do. That may not be enough, but I did what I could do. But we were also out in the first 2 days, going all out. அப்போ இவர் சொல்ற அந்த முதல் 2 நாட்களிலே நான் சரியாக கஷ்டப்பட்டோம். உண்மையாகவே ஒரு குலை நடுங்க வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் அது. தாங்கள் அவற்றை ஒப்புக்கொள்ளுறோம், அது பிழைதான். அந்த நேரத்திலே தான் சகல பாடசாலைகளுக்கும் ஓடி ஓடி போய் உதவி செய்தேன் என்று சொல்லுகிறார். ஆனால் உண்மையான சூத்திரதாரியே இவர்கள் தான் என்பதுதான் உண்மை. I know President Jayawardena was also doing a lot from there, but I won't go into those details. To accept what was wrong, we accept responsibility for You that. accept war crimes were committed in Sri Lanka? Look, will you let me finish? You didn't allow. No, you don't allow. Yeah, you didn't. அப்போது அவர் சொல்லுகிறார், ஆம், அங்கே நடந்த அந்த 83 ஆண்டு படுகொலைகள் உண்மைதான், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம், அதை நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம் என்று கேட்கிறார். சொல்லுகிறார் ரணில் விக்ரமசிங்க. அதன் போது மெய்தியாசன் கேட்கிறார், அப்போது நீங்கள் war crimes நடந்திருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்கள் தானே என்று. அதுக்கு அவர் நீங்கள் என்னை முடிக்க விடுகிறீர்களா இல்லையான்னு கேட்கிறார் ரணில். You didn't. Do you accept war crimes were committed in Sri Lanka? I have said, yeah, sorry for what that happened. Were they war And crimes? that some Did people war have crimes said occur in Sri Lanka? it's not war crimes. They're not war crimes. No, They were just horrible things. No, look, there are riots in all our countries. People get burned. But we have to know what happened was wrong. And that is the beginning of it. Good to hear. We'll take last question here. We're out of time. Yes, you want to stand up? அப்போது மெய்தியாசன் கேட்கிறார், நீங்கள் war crime யுத்த குற்றங்களையும் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா என்று. அப்போது இவர் சொல்லுகிறார், எந்த நாட்டை எடுத்து பார்த்தாலும் எந்த நாட்டிலுமே மக்கள் கொத்தாக கொலை செய்யப்படுகிறார், ஆகவே அதை பற்றி கதைக்க முடியாது என்று. ஆனால் மெய்தியாசன் மறுபடியும் சொல்லுகிறார், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. In October 2023, you ordered the police to release land in Mailathamadu Madhavane in Batiklo back to the Tamil farmers. However, you couldn't get it done. And to this day, Sinhala settlers and a Buddhist monk continue to encroach on these lands. So given Sri Lanka's long history of failing to act on such issues, doesn't this reflect the deeper problem of Sinhala Buddhist nationalist ethnocracy within the state? Those who encroach are thrown out. அப்போது இவர் சொல்லுகிறார், மனை மட்டக்களப்பில் உள்ள பிரதேசத்திலே சிங்கள மக்கள் தமிழ் மக்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கின்ற வகையிலே தமிழ் மக்களுடைய மாடு மேய்க்கின்ற இடத்தை சட்ட ரீதியாக அல்லாமல் பிடித்திருக்கிறார். அதுக்கு முக்கியமான சான்றாக இருப்ப ஒரு சிங்கள புடிஸ்ட், அவருடைய பேரை மறந்துவிட, சிங்கள புடிஸ்ட் அவர்கள், ஒரு புத்தபிக்கு அவர்கள். ஆகவே நீங்கள் இதை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார். And ask the police to go in, take the orders, and System B lands should be kept for people in Batiklo. Both the Tamils and the Muslims. System B is mainly for them and also for commercial development. That's the ruling I gave. So அப்போது அவர் சொல்கிறார், தான் அரசாங்கமாக இருந்தபோது தான் போலீஸை அனுப்பினேன், அங்கே மேலதிகமாக சென்று பொது இடங்களை பிடித்த மக்களை வெளியேற்றி இருக்கிறேன், போலீஸை போட்டு எல்லாம் செய்திருக்கிறேன். அது தவிரவும் தான் அங்கே நடந்த விடயங்களை சிஸ்டம் பி லேண்ட் எனப்படுகின்ற லேண்ட் வந்து தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் உரித்தானதால் அவற்றை அவர்களிடமே அளிக்க சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். That land has to be given there. How to distribute it, what you do, those are different issues. But there can be no encroachment or land given there because System C was given to the Sinhalese. Last question. அப்போது இவர் சொல்லுகிறார், அங்கே சிஸ்டம் சி சிங்கள மக்களுக்காக கொடுக்கப்படுகிறது, சிஸ்டம் பி எனப்படுகின்ற லேண்ட் வந்து தமிழ் மக்களுக்காகவும் முஸ்லிம் மக்களுக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். You've run for president several times and lost. Do you plan to run again? I had no plan to run this time except I became president and I felt that I should give the country a chance. This is what I have done, give an opportunity. But there is a complete outcome where no one got overall majority. There will be other parties. No, I won't be running.
I be just watching your Al Jazeera head-to-head and hope that you'll be better mannered. That's all. அப்போது இவர் சொல்லுகிறார், அவர் கேட்கிறார், நீங்கள் மறுபடியும் இலங்கை ஜனாதிபதியாக ஓடி திரிகிற ஒரு ஆள் இந்த முறை ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் மறுபடியும் இலங்கை ஜனாதிபதியாவதற்காக ஓடுவீரா என்று. அப்போது ரணில் அவர்கள் சொல்கிறார், இல்லை, நான் அப்படி ஓட போயில்லை, போன முறை மக்கள் என்னை கேட்டபடியால் நான் போனேன், ஆனால் நான் உங்களுடைய அல் ஜசீரா ஹெட் டு ஹெட் ப்ரோக்ராமை நான் நேரடியாக கேட்டுக்கொண்டிருந்து நான் அவற்றை செய்து கொள்வேனே ஒழிய மற்றபடி எனக்கு போக வேண்டிய தேவையில்லை என்று சொல்லுகிறார். Okay. Thank you all for joining me here in London's Conway Hall. Thank you to our panel of experts for joining us tonight. Thank you, Ranil Wickremesinghe. That was Head to Head on Al Jazeera English. Appreciate all of you at home for watching.